பிரஜின் இவானா நடிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கியுள்ள ஆந்திரன் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் ஜூன் 26 முதல். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் கருத்துரை பகுதி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. குறிப்பாக மெய்யழகன் புத்தகத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம், அந்த மெய்யழகன் புத்தகம் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க நிறையா நேயர்கள். ஆமாம், பாலையா தேவான்னு நிறைய பேர் அதை எங்கே வாங்கி படிக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதை வாங்குறதுக்கான லிங்க் முதல் கமெண்ட்டில் கொடுக்குறோம். வேணுங்கிற நிச்சயம் வாங்கி படிங்க. இன்றைக்கும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு, போய் பார்த்துருவோமா? நடனமங்கை தோற்றத்தையே மாற்றிட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு ஹரிங்கிற நேர் ரொம்ப சர்க்காசமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நடனமங்கை எந்த நடனமங்கையை கேட்குறாரு? கடந்த ஒரு வாரமாக இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய டாபிக் தான் இது. மொஹஞ்சதரோ ஹரப்பா அந்த வரலாறை, சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த மொஹஞ்சதரோ ஹரப்பா அந்த சம்மந்தமான புத்தகங்களை படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நடன மங்கை அந்த வெங்கல சிலை எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அந்த சிலை 10 சென்டிமீட்டர் தான் அந்த சிலை. இது நடனம் ஆடுற மாதிரி அந்த சிலை இருக்கும். வலது கை இடுப்புலையும் இடது கை கொஞ்சம் நல்லிணத்தோடு இருக்கும். 2 காலம் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இடது கையில் நிறைய வளையல்கள் போட்ட மாதிரி இருக்கும். ஆபரணங்கள் அணிவிச்சிருந்தாங்க. இது 1926ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சிலைங்கிறது. இப்போ இந்த சிலை இருக்குல்ல, இது நிர்வாண சிலை தான் இந்த சிலை. இந்த சிலை இது சம்பந்தமாக NCERT அந்த புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிற அந்த புத்தகத்தில், கலைக்கல்வி பாட புத்தகத்தில், அந்த மதுராமவின் முதல் அத்தியாயத்தில் கலை வரலாறு பகுதியில் இந்த படம் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஏஐ கொண்டு நிறையா ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்காங்க. அந்த சிலைக்கு நிறையா மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்த அரசு வரலாற்றை மாற்றுறாங்கன்னு அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆமாம். ஸோ NCERTயை வச்சு இப்போ இந்த நடனமங்கை சிலையே மாற்றிட்டாங்கங்கிறது ஒரு சர்ச்சையாக தான் மாறி இருக்குது. ஆமாம், ஏன்னா இந்த சிலை நடனமங்கை சிலையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இது முதல்ல நடனமங்கைன்னு சொன்னவர் யார் அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் ஜான் மார்ஷல். அவர் தான் நடனமங்கைன்னு ஒரு பேரே சூட்டுறாரு. இந்த சிலை 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பட் சில பேர் கொஞ்சம் உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அது இந்து மதத்தில் நடனம் ஆடுறதுங்கிறது ஒரு அங்கமாகவே இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குங்கிறதும் சில பேர் சொல்கிறாங்க. அவர் தான் சொன்னார், இதுக்கு நடனமங்கை இருக்குன்னு ஒரு கோஷ்டி, இல்லைன்னு ஒரு கோஷ்டி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக அது சர்ச்சை போய்கிட்டு இருக்கு, பல விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நடனமங்கை சிலையை மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர், அவர் தேசிய அருங்காட்சிய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் லாகூரில் தான் சிலை இருந்திருக்கு. 1944 48 வரைக்கும் டெல்லிக்கு எடுத்துகிட்டு வராங்க அந்த அருங்காட்சியத்தில் வைக்கிறதுக்காக, மக்கள்கிட்ட காட்சிப்படுத்துறதுக்காக. பிரிவினைக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருதா டெல்லிக்கு? ஆமாம், லாகூர்லேருந்து இந்தியாவுக்கு வருது. கிட்டத்தட்ட 12,000 தொல்பொருட்கள் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் பிரிவினை நடக்குது. பிரிவினை நடக்கிறப்ப இது திருப்பியும் பாதி பாதியாக பிரிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. திரும்ப இந்த மார்டிமர் வில்லர் அப்படிங்கிறவர் தான் 1950 பாதி இங்கேயும் பாதி இங்கேயும் பிரித்து கொடுக்குற வேலையை செய்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் அரசு மதகுரு மன்னர்னு ஒரு சிலை இருந்திருக்கு, அதே மாதிரி நடனமங்கை சிலை இருந்திருக்கு. 2 சிலையும் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான்ல இந்த நிர்வாண சிலை போனால் அதை சர்ச்சை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால மதகுரு சிலையை மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த நடனமங்கை சிலைங்கிறது இந்தியா கிட்ட தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சிலையில தான் நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஆடையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இது 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அப்போ அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதை ஒரு கலைப்படைப்பாக கூட பார்க்க முடியாத ஒரு மத்திய அரசா அது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அது குழந்தைங்க பார்த்தா என்ன தப்பு, அந்த காலத்தில் அப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு சரியான விளக்கமோ எதுவும் டீட்டெயில்ஸோ கொடுக்கவே இல்லை மத்திய அரசு இது வரைக்கும். NCERT அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆமாம், ஆனால் அது சர்ச்சையாக மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலையும் சரி, ஊடகங்களையும் இதை பற்றிய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 சென்டிமீட்டர்ல ஒரு வெண்கல சிலையை ரொம்ப அழகா செதுக்கிருக்காங்க. அப்புறம் அப்போ அவங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். ஆமா, சிந்து சமவெளி நாகரிகம் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் கீழடி நாகரிகம் அதுக்கும் முன்பாக தோன்றியது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. பட் அதை கிடைச்சோன்னா அதை கிடப்பில் தான் போட்டிருக்காங்க. பெரிய அளவில் அதில் என்ன ஆய்வுகள் பண்ணுறதுக்கு மத்திய அரசு முன் வர மாட்டேங்கிறாங்க.
தொடர்ச்சியாக இங்கேருந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம். நிச்சயம் அதே மாதிரி கீழடி அருங்காட்சியகம் மதுரையில் வந்து அமைஞ்சிருக்கு. நிச்சயம் வந்து பார்க்க வேண்டிய வந்து ஒரு இடம். டக்குன்னு நம்ம டைம் மிஷின்லாம் வாங்கி அதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த கீழடி போன்ற அந்த அருங்காட்சியது வந்து போகிறப்போ இன்னும் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னுமே கொஞ்சம் நமக்கு ஒரு தன்னடக்கம் வந்து வருது. நம்ம இந்த உலகத்தில் ஒரு தூசி தான், சில ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போகிற ஒரு உயிரினம் தாங்கிறது வந்து வரும். ஏன்னா எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் தோன்றி அவங்க பெரிய சாதனை பண்ணி வந்து மறைஞ்சு போயிருக்காங்க. இப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லைலாம் தோணும் அருங்காட்சியத்துக்கு வந்து போகிறப்ப. அது கொடுக்குற ஃபீலே வந்து வேறு. நிச்சயம் கீழடி அருங்காட்சியத்துக்கு வந்து போங்க, வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் வந்து பாருங்கள். அர்ஜுனன் ரங்கராஜன் அந்த நேயர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கொடநாடு வழக்கில் என்ன அப்டேட், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு இப்போ 3வது அரசை வந்து சந்திச்சிருக்கு அந்த கொலை வழக்கு. ஏன்னா இது 2017 ஏப்ரல் 23 நடந்தது. இப்போ 2026 ஏப்ரல் 23 எல்லாம் ஓட்டு போட்டு மே 4 ஆட்சியே மாறினதுனால 3வது கவர்மெண்ட்டுக்கு இந்த வழக்கு வந்து வந்திருக்கு. இது என்ன வழக்குனா, கொடநாடு எஸ்டேட் அந்த பங்களா, அதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு, சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு அங்கே போவாங்க. சசிகலா கூட போவாங்க. ஆமாம், சசிகலா கூட வந்து போவாங்க. போயஸ் கார்டனை விட நெருக்கமான இடம்னு கூட சொல்லுவாங்க கொடநாடு அந்த பங்களாவை. ஸோ அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் அந்த கொடநாடு பங்களா. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2017 ஏப்ரல் 23 அன்னைக்கு ஒரு கொள்ளை சம்பவம். அதில் வந்து அந்த காவலாளி கொலையும் செய்யப்படுறாரு. ஸோ இது வந்து கொள்ளை சம்பவம் வந்து பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்துச்சு. இது வந்து உண்மையிலே அங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு போனவங்க கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிறது தான் அப்போ டாப்பிக்காகவே இருந்துச்சு. எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, குறிப்பாக திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே சில அவரை பற்றின ரகசிய ஆவணங்கள் இருந்தது, அவரே வந்து இதுக்கு மூளையாக செயல்பட்டிருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா, பிரச்சாரத்தில் அதை வந்து நாங்கள் விசாரிப்போம், நாங்கள் வந்து அதில் ஒரு தீர்வு எட்டுவோம் அப்படின்லாம் திமுக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு அப்போ முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால கிட்டத்தட்ட அவரோட டேர்ம் முடியும் போது அதில் தீர்ப்பு வர மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்குள்ளே வந்து ஆட்சி மாற்றம் நடந்து முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு வந்து அந்த வழக்கை வந்து மாற்றினாங்க. பட் எந்த முன்னேற்றமுமே இல்லை. கோர்ட்டில் போய் நாங்கள் வந்து அந்த வழக்கில் தொடர்புடையவங்களோட செல்ஃபோன் வந்து என்ன உரையாடல் அப்படிங்கிறத ட்ராய் அமைப்புக்கிட்ட பேசி நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதையே தான் கோர்ட்டில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தா திமுக ஆட்சியும் வந்து முடிஞ்சிருச்சு. திமுக அரசு வந்து இந்த வழக்கில் 2 அரசு வழக்கறிஞர்களாக நியமிச்சிருந்தாங்க. ஷாஜஹான், அதுக்கப்புறம் கனகராஜ். இந்த 2 பேருமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்சி மாற்றம் வந்தோடனே பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பதவிக்காலம் இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த வழக்கு இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிருபர் தொடர்ச்சியாக வந்து ஊட்டியிலேருந்து இந்த செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டின செய்திகள்லாம் பதிவு பண்ணுற சதீஷ் ராமசாமி அவர் வந்து இதை பற்றியும் விசாரிச்சிருக்காரு. இப்போ புதுசாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தாவேக அரசு இந்த வழக்கில் தீவிரம் காட்டணும் அப்படிங்கிறதுல முடிவு எடுத்திருக்காங்களாம். ஏன்னா வந்து இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு ரோல் இருக்கும், அவரே சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கும்போது இதில் வந்து நம்ம வந்து என்ன நடந்தது, 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதனால் இந்த வழக்கை இன்னும் வேகப்படுத்தணுங்கிற முடிவில் தான் தாவேக அரசும் இருக்குது. ஸோ இதில் வந்து சிபிசிஐடியில் உள்ள அதிகாரிகளை மாற்றலாமா, புதிய வழக்கறிஞர்களை போடுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. பட் புதிய வழக்கறிஞர்கள் கிடைக்கிறதுல அவங்களுக்கு சிறப்பான வழக்கறிஞராக கிடைக்கிறதுல தாவேக்கால. ஏன்னா பொதுவாகவே ஒரு கவர்மெண்ட் வந்தாங்கன்னா, திமுக வந்தாங்கன்னா திமுகவில் உள்ள வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களாக போடுவாங்க, அதிமுக வந்து அதிமுக போடுவாங்க. ஸோ தாவேக்கால இந்த வழக்கை கையாளுறதுக்கு யாரை தேடலாம்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் வேற எங்ககிட்ட வழக்கறிஞர் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ யாரை போட போகிறாங்கங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் இந்த வழக்கை தீவிரப்படுத்தி நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த 2 பேர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இது வந்து சிபிசிஐடியிலேருந்தும் அதை பற்றின விஷயங்களை வந்து மேல் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து தாவேக அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. பார்ப்போம், 9 ஆண்டுகளாக அப்படியே போய்கிட்டு இருக்க இந்த வழக்கில் இவங்க வந்ததுக்கப்புறமா அது விஷயம் தெரியுதா. ஏன்னா இந்த கூடிய விரைவில் நாங்கள் போட்டுருவோன்னு தான் சொல்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்களை போட்டோன்னே இந்த வழக்கு சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் இழுத்தடிக்கிறாங்களா இல்லை ஒரு முடிவுக்கு வராங்களாங்கிறது போக போக தான் தெரியும். ஷாமுங்கிறனர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம நாட்டு பெட்ரோல் எத்தனை நாள் கலக்கப்படுது, வேறு எந்தெந்த நாடுகளில் கலக்கப்படுதுங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்க்குறப்ப அமெரிக்கா, ஜப்பான், பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாமே கலக்கப்படுது. அதிகபட்சமாக பிரேசிலில் 27% வரைக்கும் கலக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இந்தியாவில் வந்து இந்த 20% எத்தனால் கலக்கிறதுனால
பழைய வாகனங்கள் இருக்கும்ல அதெல்லாம் சீக்கிரம் வந்து பழுதாயிடுது, அதுக்கான இன்சூரன்ஸும் கிடைக்க மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட் நாடுகளும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா இப்போ தயாரிக்கப்படுற இன்ஜினே முழுக்க முழுக்க பெட்ரோலையோ டீசலையோ மையப்படி தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது எல்லாமே அப்படிதான் வந்து இருந்திருக்கும். அது ஏற்கனவே பழைய வாகனங்கிறதுனால இந்த எத்தனால ஏற்றுக்க முடியாமல் பழுதாயிடுது, இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, இன்சூரன்ஸ் வந்து கொடுப்போம், இது வந்து பொய்யான தகவல் பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் நிதின் கட்கரி அண்மையில சைன் வேற போட்டிருக்காரு, 100% எத்தனால வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அறிவிக்கும் வந்து செஞ்சுருக்காங்க. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் தயார் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், மத்திய அரசாங்கம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இதனால அந்நிய செலாவணிங்கிறது கைக்குள்ள நம்ம இருக்கும், இந்த கச்சா எண்ணெய் நம்பி நம்ம இருக்க தேவை கிடையாது, விவசாயிகள் வந்து நன்மை அடைவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எவ்வளோ வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு இதனால் சேமிக்கப்படும் அப்படின்னா 1.4 லட்சம் கோடி அளவுக்கு சேமிக்கலாங்கிறாங்கப்பா இதனால. சரி, அவருக்கு எவ்வளோ சேமிப்பு வருதான் இதனால? ஏன்னா வந்து நிதின் கட்கரியோட மகன்கள் 2 பேர் அந்த சியான் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், மனாஸ் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த நிறுவனம் 2த்துக்குமே வந்து ஒன்றுத்துக்கு வந்து அவரோட மகன் நிகில் கட்கரி, இன்னொன்றுத்துக்கு அவரோட இளைய மகன் சாரங் கட்கரி, இவங்க 2 பேர் தான் வந்து தலைமை அதிகாரிகளாக இருக்காங்க. அவங்க தான் எத்தனால் வச்சு லாபம் சம்பாதிப்பாங்க, அதுக்கு தான் நிதின் கட்கரி தொடிக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது. பட் அவர் வேறு வகையில் நம்ம வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் வாங்குகிறோம், அது கஷ்டமாக இருக்குது, இங்கேயே தயாரிச்சிக்கலாம், எத்தனால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா வாகனங்களையும் மாற்றணும், 100% எத்தனால் நீ கொண்டு வரீங்க அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோ வாகனம் ஓடுது, இந்தியாவில் எவ்வளோ வாகனம் ஓடுது, அவ்வளோ வாகனத்தையும் நீ வந்து ரீமாடிஃபை பண்ணி ஓட்டுறது எவ்வளோ காலங்கள் வந்து பிடிக்கும் இதில். ஆமாம், ஏற்கனவே கலப்பட பெட்ரோல் இது, அதுக்கு வேற ஏற்றிக்கிட்டு வர போகிறாங்க ரேட்டில். பெட்ரோலில் கொஞ்ச நாள் எத்தனால கலப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனாலில் கொஞ்சம் பெட்ரோலை கலப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னடா மொத்தமாக 100% எத்தனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமாக இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இந்த ஹர்முஸ் மூடப்பட்டதுனால, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் மூடப்பட்டதுனால கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறிட்டு வந்து போச்சு. இந்த பழைய நாடுகளில் போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் $110 வரைக்கும் போச்சு கச்சா எண்ணெய் விலை. இப்போ போருக்கு முன்னாடி இருந்திருக்கும்ல அந்த $68 $69 ஒரு பேரல் அப்படின்னு, அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ சத்தமே இல்லாமல் இருக்காங்க பாரு மத்திய அரசு. இன்னும் $108 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ நீங்க ஏத்துறப்ப உடனே நீங்க ஏத்துனீங்கல்ல, இறக்குறப்ப அந்த செய்தியே இப்போ அடிப்படலப்பா. அது இப்போ நம்ம கலப்பட பெட்ரோல் $108 கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது ஆமாம், அதுக்கு தான் கலப்படம் இல்லாமல் 100% எத்தனால கொடுத்துட்றேன், என் மகன்களை கொஞ்சம் வாழ வைங்கிற மாதிரி இன்டெரக்டாக கேட்குறாரு போல் நிதின் கட்கரி. பட் பெட்ரோல் வேற குறையணும், குறைஞ்சாதான் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறையும். அது ஒரு செயின் தானே எல்லாமே, அது எல்லா விலையும் வேற ஏறி போயிருக்கிறதுனால. ஆமாம், பாதிக்கப்படுறது என்னமோ எல்லா விஷயங்களும் நம்ம தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்விதான் கேட்க முடியாது நம்மளால. ஆமாம், அதில் லாபம் சம்பாதிக்கிறது என்னவோ மகன்களும் நண்பர்களும் தான் இருக்கிறாங்க, அப்பாக்களும். ஆமாம், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பாஜக தொடர்ச்சியாக எம்பிக்களை தூக்கிக்கிட்டே இருக்காங்களே, இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா, இது வந்து தடுத்து நிறுத்த முடியலையா எதிர்கட்சிகளாலன்னு சொல்லிட்டு மகேஷ்ங்கிற நேயர் கேட்டிருக்காரு. நிறுத்துறதுக்கு யாரோ சூப்பர்மேன் வருவாரா? எங்கே, அவங்களே கட்சியை விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் போன சில வாரங்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 26 எம்பிக்களை வேறு கட்சியில் வேறு சின்னத்தில் நின்று ஜெயிச்சவங்கள அப்படியே வந்து அலேக்கா தூக்கி இருக்கிறாங்க. பாஜக பக்கம் நாங்கள் என்டிஏக்கு தான் ஆதரவுன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சொல்லித்தான் ஆகணும். ஆமாம், அது வந்து என்ன, இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. 2029க்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. என்னன்னா, போன தேர்தலில் 240 இடங்களில் தான் பாஜகவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது, பெரும்பான்மை கிடைக்கல, தனி பெரும்பான்மை. கூட்டணியாக ஆனால் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. 293 என்டிஏ வந்து வந்துருச்சு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் இவங்கெல்லாம் வந்து வந்தாங்க. பட் என்னென்னா, அவங்களுக்கு 3ல் 2 பங்கு, அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லை நாடாளுமன்றத்தில். 2 அவைகள்லையும் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு புதிய மசோதாக்களை வந்து கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுறதுனால. ஸோ இது சரிப்பட்டு வராது, எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஆப்ரேஷனை போட்டுற வேண்டியதான்ட்டு அமித்ஷா இறங்கிட்டார் போல். ஸோ அதனால தான் அந்த 2/3ங்கிற அந்த ஆப்ரேஷனை கையில் எடுத்து நம்ம அந்த மெஜாரிட்டியை நோக்கி நகரணும் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு சக்ஸஸ் தான் ராஜ்யசபாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராஜ்யசபாவில் 149 எம்பிக்கள் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நடந்ததில் 6 எம்பிக்கள் கிடச்சிருக்காங்க. ஸோ 155 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதுலேயும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு போக வேண்டிய
ஒரு இடம் மீனாட்சி நடராஜன் அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது, அதை காட்டலை அப்படின்னு சொன்னோன்னா உடனடியாக வந்து அதை தேர்தல் ஆணையம் கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்காமல் விட்டதுனால அதுவுமே வந்து பிஜேபிக்கு போயிருக்கு. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. சரி, அந்த இதில் 155 வந்துருச்சு. 2/3 எவ்வளோ வேணும்னா 164 வந்து வேணும். இப்போ வந்து சமீபத்தில் 3 திரிணாமுல் காங்கிரஸோட ராஜ்யசபா எம்பிக்கள் மம்தாவுக்கு எதிராக வந்து பேசிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 இடம் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா அங்கே 208 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க மேற்கு வங்கத்தில். ஸோ அந்த 3 இடம் கிடைக்க போகுது. இன்னொரு ஒரு 6 இடத்துக்கும் கொஞ்சம் அடி போட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களவையில் 6 இடம் தமிழ்நாட்டில் இருக்கே. சரி, ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. வேற கூட்டணி கட்சிகள்லாம் யார் கூட்டணின்னே தெரில, ஒவ்வொருத்தராக வெளியேறிட்டு இருக்காங்க. மறைமுக கூட்டணி தான். ஆமாம், அது வந்து அது ஒன்று இருக்குது, அதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மக்களவையில் 360 வேணும். அந்த நம்பரை தொட்டால் தான் அது 2/3 வரும். பட் அங்கே 293 இருந்தாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸோட 20 எம்பிக்கள் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னா என்சிபிஐன்னு ஒரு கட்சி இருக்குது. இது வந்து எங்கன்னா ஹவுரா அந்த பாலத்துக்கு அடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கட்சி வந்து இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு எதுவுமே தெரியாது. திரிபுரா தேர்தலில் மட்டும் ஒரு போட்டிகிட்டு இருக்காங்க ஒரு 2-3 இடத்துலன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கட்சி வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இல்லையே, பாவமாக இருக்காங்களே, நாங்கள் போய் அங்கே சேர்ந்துக்கிறோன்னு மம்தாவுக்கு எதிர்த்துட்டு 20 பேர் போய் அந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து என்டிஏல நாங்கள் தான் 2வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தார். 16 எம்பிக்கள் இருக்காங்க. பார்த்தா நேற்று வந்த கட்சியில் இப்போ 20 எம்பிக்கள் வந்துட்டாங்களா. ஸோ அவங்க தான் 2வது பெரிய கட்சியாக மாறி இருக்காங்க. அப்படி ஒரு 20 எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க இருக்காங்க. இப்போ சிவசேனா உத்தவ் தாக்கரே அவரே ஏற்கனவே கட்சி 2ஆக உடஞ்சி இந்த 2024 ஒரு 9 இடங்களில் ஜெயித்தாங்க. அதில் 6 பேர் நாங்கள் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ 26 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்தோன்னா 319 வருது. இப்போ அடுத்து வேணுமே 360 வரையும் போகணுமே அப்படிங்கிறதுக்காக இங்கே 39 இருக்குல்ல. இல்லை, அதில் காங்கிரஸ் விட்டோம்னா 22 இருக்குது. பேசிக்கிட்டு இருக்காங்களாம் திமுக கூடயும் ஏதாவது பண்ண முடியுமா, திமுக வந்து மறைமுகமாக வந்து ஏதாவது ஆதரவு கொடுக்க முடியுமா, இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ராஜ்யசபாலையும் இவங்க வந்து நம்பர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி வந்து என்னென்னா இப்போ சமாஜ்வாடியை உடைக்கலாமா, அவங்க வந்து பண்ணாங்கல்ல, நம்ம யூபியில் வந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி நம்ம தோக்கடிச்சாங்கல்ல, அவங்கள விட்டு வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து எம்பிக்களை தூக்கலாமா அப்படிங்கிற பிளான் போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளே டைரெக்டாக பேச வேணாம், நம்ம மாநிலத்தில் அமைச்சராக சுகல்தேவ் பாரதிய சமாஜ் அப்படிங்கிற கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க அந்த யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில். அந்த அமைச்சர் அந்த கட்சியோட தலைவர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி அமித்ஷாவை சந்தித்து இவங்க சமாஜ்வாடியோட எம்பி ராம்கோபால் வந்து போய் லெட்டரே கொடுத்துட்டாரு. ஒட்டுமொத்த சமாஜ்வாடியுமே ரெடியாக இருக்காங்க போய் சேர்றதுக்கு பிஜேபியில். ஸோ அதனால் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ ஆனால் இது ஒரு ஆழம் பார்க்குறதுக்காக இப்போ சொல்லியிருக்காங்க. வேலையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே தேர்தல் வேறு வரப்போகுது, சட்டமன்ற தேர்தலும். ஸோ எல்லாரையும் இந்த பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலையில் இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சமாஜ்வாடி வந்து ஒற்றுமையாக என் தலைமையின் கீழே தான் இருக்குது, இவங்க சும்மா வந்து இந்த மாதிரி ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு வந்து அவர் சொல்கிறாரு. பட்டு மகாராஷ்டிராவில் அந்த 6 பேர் வந்து தூக்குனாங்கல்ல சிவசேனாலேருந்து, அதுக்கு 50 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னு உத்தவ் தாக்கரேவோட ஆதரவாளர் சஞ்சய் ராவத் வந்து சொல்கிறாரு. 15 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ பணத்தை வச்சு இல்லைனா அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மத்திய விசாரணை அமைப்புகளை வச்சு தூக்குறாங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு. இல்லைவா, வாஷிங் மிஷினுக்குள்ள கூப்பிடுறாங்க. இதில் வந்து என்னென்னா கட்சி தாவல் தடை சட்டம் 2/3, அதுவுமே வந்து 2/3 மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 28 பேர் இருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸில், 20 பேரை தூக்கிட்டாங்க. 9 பேர் இருந்தாங்க, அதில் 6 பேரை தூக்கிட்டாங்க. இதில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் 10 ராஜ்யசபா எம்பிஸ் இருந்தாங்க ஆம் ஆத்மிக்கு, அதில் 7 பேரை தூக்கிட்டாங்க. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறதே அங்கே யூஸ் இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பொது டெக்னிக் ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாஷிங் மிஷின் சொல்கிறோம்ல, ஸோ நம்ம ஏன் அந்த பழியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த என்சிபிஐன்னு அந்த ஹவுரா பிரிட்ஜு கீழே இருக்கிற கட்சி, அப்புறம் தேர்தல் ஆணையம்ல எங்க சேர்ந்தாங்க மீனாட்சி நடராஜன், அதை வச்சு சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் எவ்வளவு நடுநிலையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் பண்றாங்க, இந்த ஏக்நாத் ஷிண்டே இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு நீங்க போய் சேர்ந்துக்குங்க, நமக்கு என்டிஏ ஸ்ட்ரென்த் அதிகரிச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இது எதுக்காகனா 3 திட்டங்கள் வச்சிருக்காங்க, 3 மசோதாக்கள். அது என்னன்னா,
ஒன்று வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 29க்குள்ளே கொண்டு வந்துட்டா எல்லா மாநிலத்திலையும் நடத்திடலாம். ஸோ அந்த மெஜாரிட்டி 2/3 வேணும் அப்படிங்கிறனால அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அந்த டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம தொகுதியை மறுவரையறை பண்ணிட்டோம்னா வடநாட்டுக்கு அதிக தொகுதி கிடச்சிரும், தென்னாடு நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஸோ அதை குறைச்சிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது போல் பிஜேபிக்கு. அதோட சேர்த்து சரி போனால் போதுன்னா அந்த 3ஆவதாக டீலிமிட்டேஷனோட சேர்த்து தான் நாங்கள் இதை பண்ணுவோன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல. என்னென்னா மகளிருக்கு 33% நாடாளுமன்ற சட்டமன்றம். ஸோ இந்த 3ஐயும் நம்ம பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு 3ல் 2 பங்கு வேணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆப்ரேஷனும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு கொள்கைக்கோ போய் ஓட்டு போடுறாங்க. அவங்கள வந்து நம்ம இங்கேயே வந்து அதை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 1 மாதம் கூட ஆகலை ஓட்டு போட்டு, அதுக்குள்ளே வந்து ஏடிஎம்கேலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாக்கு போகிறாங்க. தாவேகா இப்போ தான் வந்த கட்சி, அதுக்குள்ளே அவங்களும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம ஒன்றும் ஓட்டு போட்ட அந்த இது கூட மாறவே இல்லை, அந்த மார்க் கூட அழியவே அழியலை. இதுக்குள்ளே அங்கே இடைத்தேர்தல் வர அளவுக்கு ஒரு சூழலை கொண்டு போய் விட்டதே நம்ம விமர்சனம் பண்ணுறோம். இதில் என்ன மொத்தமாக கட்சியை காலி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட மம்தாவோட கட்சி மம்தா கிட்டே இல்லை, நீங்களே தலைவர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எதிர்கட்சியை வந்து பலவீனப்படுத்துறதுங்கிறது இனிமேல் தேர்தல்கள்லாம் மீனிங்லெஸ்ஸாக மாறிடுமோங்கிற பயத்தை தான் நமக்கு வந்து கொடுக்குது. அதான் சொல்கிறாருல, இன்னும் இந்த உலகம் நம்மளை நம்புறதுக்கு நம்புறதா தேர்தல் ஆணையம் இருக்குது, மத்திய அரசு இருக்குது. ஆமாம், ஓகே நம்ம நம்புவோம், நமக்கு இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தானே. ஆமாம், நம்பிக்கையும் அந்த ஒத்த ஓட்டும் அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை காலத்துக்கு இந்த ஒத்த ஓட்டு செல்லும்னே தெரில, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த வாரம் கருத்துரை பகுதி நிறைவாக இருக்கும்னு வந்து நம்புகிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. நன்றி. சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் ஜானரில் பிக் பாஸ் புகழ் பிரஜன், இவானா பருண், அனுபமா குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அந்தரன் திரைப்படம் ஜூன் 26ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. காண தவறாதீர்கள்.